எல்லோருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த லெந்து நாட்களில் சிலுவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சிலுவையின் தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, ஏன் சிலுவை? கடவுள் பாருங்க, மனுஷனை ரட்சிக்க, அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த சிலுவை மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்றார். நாம நினைக்கிறோம் அவர் கடவுள், அவர் நினைச்சா எந்த வழியிலையும் மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும், எந்த வழியிலையும் மனுஷனுக்கு ஒரு நல்வாழ்வு அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். இல்லை, ஆனால் சிலுவை மட்டும்தான் அதற்கு ஒரு வழி, வேறு வழியே கடவுளுக்கு கூட கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பாருங்க, அதுல சீஷர்கள்ட்ட இயேசு ஒரு கொஸ்டின் எழுப்புறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. அதுக்கு எல்லாரும் தப்பு தப்பா ஆன்சர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் எலியா அப்படின்றாங்க, சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நான் பேதுரு மட்டும் வித்தியாசமான ஒரு ஆள். அவர் எப்பவுமே வித்தியாசமான ஒரு ஆள் தான், ஆட்மேன். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் கரெக்டான ஆன்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு பிரதித்திரமாக 16வது வசனம், மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு பாருங்க, கரெக்டான ஆன்சர் சொல்றான். பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வேற யாருக்குமே தெரியல, ஆனா பேதுருக்கு தெரியுது. அதுக்கு இயேசு பேதுரு அப்ரிஷியேட் பண்றாரு. என்ன சொல்றாரு? மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷனும் இயேசுவை தேவனுடைய குமார் என்று வெளிப்படுத்த முடியாது. தேவன், பிதாவாகிய தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு, தம்முடைய இந்த மாதிரி சுவிசேஷத்தை கேட்பவர்களுக்கு அவரே இதை அவங்களுடைய இருதயத்திலே வெளிப்படுத்துகிறார். சொல்ல போனா, பிதாவாகிய தேவன் தான் சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், தன் குமாரன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். மற்றபடி எந்த மனுஷனும் சொல்லி ஒருத்தங்கெல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்க. பாருங்க, அப்போ பாருங்க, பேதுருவுக்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்குது. பிதாவாகிய தேவன் மூலமாக அவர் மிகப்பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டார். என்ன வெளிப்பாடு? இயேசு தேவனுடைய குமாரன் இப்பொழுது மனுஷ அவதாரம் எடுத்து நமக்குள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனா பாருங்க, பேதுருவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்ச அவரு என்ன செய்யறாரு? மத்தேயு 16:21 சொல்றாரு பாருங்க, இயேசு அப்போ இவ்வளவு தெரியுது உனக்கு, நான் இப்போ இன்னொரு காரியத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்றார். என்ன சொல்றாரு? நான் எருசலேமுக்கு போகணும், அங்க மூப்பராலும் வேதபாரகராலும் ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்றாரு. எப்படி இத பேதுரு பாருங்க, அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா இவர் தேவனுடைய குமாரன், இவர் இப்படிலாம் சாக முடியாது. அந்த காலத்துல பாருங்க, சிலுவை மரணம் அப்படிங்கிறது ஒரு அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. அதனால, நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து, நீர் இப்படி சிலுவையெல்லாம் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்ன பண்றான்? திட்ட ஆரம்பிக்கிறான். சில டைம்ல கடிந்து கொள்ள ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. பேதுருக்கு இது இயேசு மரிப்பது புரியாத புதிரா இருக்கு. இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்றாரு. நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய். வசனம் 23, மத்தேயு 16:23 அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சிலுவையில் மரிப்பது பின்பு உயிர் தழுவது என்பதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். பேதுரு இந்த இடத்துல எதை சிந்திக்கல? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல. அவன் உலக பிரகாரமா மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கான் பாருங்க. அதான் இப்படி ஒரு கடிந்து கொள்ளுதல் இயேசு அவனுக்கு செய்கிறார் பாருங்க. தேவனுக்கே, பிதாவாகிய தேவனுக்கே இந்த சிலுவை தவிர வேறு வழி இல்லை பாருங்க. இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு பாருங்க. போகும்போது இடையில
அவ்வளோ பெரிய கடல் இருக்குது, செங்கடல் இருக்குது பாருங்க. கர்த்தர் செங்கடல் எல்லாம் பார்க்கல, அது பிளந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கடல், அவ்வளோ பெரிய கடல் பிளக்குது. கர்த்தர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அவருக்கு 1000 வழிகள் உண்டு பாருங்க. ஆனா சிலுவை பாடு இல்லாமல், இந்த வழி, சிலுவையின் வழி இல்லாமல், சிலுவையின் பாதை இல்லாமல் மனுஷ இந்த பூமியின் மனுஷர்களை பரலோகத்தின் தேவன் ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறான். பிறக்கும் போதே எல்லா மனுஷனும் எப்படி இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே வழி என்னன்னா, மனுஷனுடைய எல்லாருடைய பாவத்தையும் எடுத்து அதை இயேசுவின் மீது வைத்து பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணுமே. அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு? மனுஷனை தண்டிச்சு அவன் செத்து போயிடுவான், அவனை ஆசீர்வதிக்க முடியாது, அவனுக்கு நன்மைகளை செய்ய முடியாது. அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? மனுஷனுடைய பாவங்களை எடுத்து இயேசுவின் மீது வைத்து அவரை தண்டித்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து மனுஷனுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறார். இயேசு நம் சார்பிலே கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறார். இதான் தேவனுடைய வழி பாருங்க. இது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் தேவன் மாறாதவர். அவர் அன்புள்ளவராகவும் இருக்கிறார், நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், நீதி நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு ஜட்ஜு. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்ம மேல் அன்பை காட்டினார், இயேசுவின் மேல் நீதியை செலுத்தினார். தன்னுடைய கோபாக்கினையை, நம்மேல் உள்ள கோபாக்கினை இயேசுவின் மேல் காட்டினார். இயேசுவின் மேல் உள்ள அன்பை நம் மீது காட்டுகிற நம்முடைய தேவன் பாருங்க. வேறு வழியே கிடையாது சிலுவையை தவிர. நாம் இதை தியானிப்போம், இப்போ ஜெபிப்போம். கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை ஆண்டவரை நீர் எடுத்து இயேசுவின் மேல் வைத்து தேவரீர் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேவரீர் நித்திய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பெற்றார். அவரை மறிக்க செய்தீர், எங்களை மறுபடியும் பிறக்க செய்தீர். கர்த்தாவே, அவருக்கு ஆக்கினை தண்டனை, ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தீர். எங்களுக்கு தேவனுடைய நீதியை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பெற்றார். ஓ தேங்க்யூ லார்ட். இதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவரே, இந்த மெசேஜை கேட்கிற எல்லாருக்கும் நீர் உதவுகிறபடினா நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ லார்ட். உண்மை குறித்து அறியாதவர்கள் கூட கர்த்தாவே இதை கேட்கும் பொழுது அவர்களிடத்தில் நீர் பேசுவீராக. நீர் ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீர் கிரியை செய்வீராக. அவர்களை நேசிப்பீராக கர்த்தாவே. நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.